இந்தாங்கம்மா காசு. இந்த காசை வச்சு உங்க பொண்ணு கல்யாணத்தை பண்ணுங்க. ரொம்ப நன்றி தம்பி, இந்த உதவியை நான் சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன். மீனா, இப்ப எதுக்கு அவங்க இருந்து காசு பண்ணுற? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படி சம்பாதிக்கிற காசெல்லாம் கண்டவங்களுக்கு தூக்கி கொடுத்தா நாளைக்கு நம்மளும் இவங்கள மாதிரி ரோட்ல போய் குப்பைதான் அள்ளணும். ஏய், அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு காசு இல்லாம கல்யாணமே நிக்கிற மாதிரி இருக்குடி. அதான் என்னால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு பண்ண. அதுக்கு 500 1000 கொடுங்க. அதை விட்டு இவ்ளோ காசு தூக்கி கொடுக்குறீங்க. இவ்ளோ காசுலாம் நான் கொடுக்க விட மாட்டேன். உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? நாங்க 2 பேரும் ரா பகலா கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் உழைச்சு சம்பாதிக்கிற காசை இப்படி உதவின்னு ஒரே வார்த்தையில கேட்டு வாங்கிட்டு போறீங்க. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? மன்னிச்சிடுங்கம்மா, ஏதோ அறிவு கட்டதனமா பண்ணிட்டேன், தப்புதான். ஏண்டி, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லையா? பாவம், உங்க பொண்ணு கல்யாணத்துக்காக தானே காசு கேக்குறாங்க. நம்ம 2 பேரும் மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறோம்ல, நல்லா ரிச்சான வாழ்க்கையை தானே வாழ்றோம். ஏய், அவங்க புருஷன் இல்லாம தனியாளா நின்னு பொண்ணை சின்ன வயசுல இருந்து படிக்க வச்சிருக்காங்கடி. அது மட்டும் இல்லாம எல்லாரும் கையை வைக்க கூட யோசிக்கிற இந்த வேலையை செஞ்சு தன்னோட பொண்ணை கல்யாணம் வர கொண்டு போயிருக்காங்கடி. அவங்களுக்கு நாம தாண்டி உதவி பண்ணோம். நீங்க என்ன வேணா சொல்லுங்க, இவ்ளோ காசுலாம் நான் சும்மா கொடுக்க விட மாட்டேன். அம்மா, இன்னும் 5 நாள்ல என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். அதுக்கு நீங்க காசு சும்மாலாம் தர வேணாம், வட்டிக்கு தாங்க. மாசம் பிறந்தா அசலும் வட்டியும் தானே எடுத்துட்டு வந்து கொடுத்துருவேன். சரி, இப்போ நான் இந்த காசை உங்களுக்கு கொடுக்குறேனே வச்சுப்போம். இன்னும் எப்படியும் 1 வருஷம் இல்ல 2 வருஷத்துக்குள்ள வட்டியும் முதல்ல திருப்பி கொடுத்துருவீங்களா? 1 வருஷத்துல கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவோமா? அப்ப அடுத்த 1 வருஷம் வரைக்கும் உங்க பின்னாடியே நாய் மாதிரி எப்படா வட்டி காசு வரும்னு சுத்திட்டே இருக்கணும், எங்க வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு. அப்படித்தானே? எதுக்குமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு காசு தர விருப்பம் இல்லைன்னா விடுங்க. ஹலோ, நான் முதல்ல இருந்தே உங்களுக்கு காசு தர விருப்பம் இல்லைன்னா பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு இவ்வளவு காசை கொடுத்துட்டு நாங்க நடு ரோட்ல நிக்கவா? மா, இந்த குப்பையை பிடிங்கம்மா. அவ புது பணக்காரி இல்ல, அப்படிதாம்மா பேசுவா. நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. என்ன இன்னும் பாத்துட்டு இருக்கீங்க? திரும்பவும் கூப்பிட்டு காசு கொடுக்கவா? உள்ள போங்க. குப்பை என்ன இதுக்குள்ள இருந்து போன் அடிக்குது? ஹலோ மா, அந்த குப்பை கவர்ல உங்க பொண்ணு கல்யாணத்துக்கான காசு வச்சிருக்கேன், எடுத்துக்கோங்க. தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. நீங்க மட்டும் உதவி பண்ணலனா என் பொண்ணு கல்யாணமே நின்னு இருக்கும். காசு என்னமா காசு, இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னை சுத்தி இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணும். அப்புறமா நான் காசு கொடுத்த விஷயத்த நீங்க யார்ட்டையும் சொல்லாதீங்க. இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்படாம கல்யாண வேலையை மட்டும் பாருங்க. நான் கல்யாணத்துக்கு வந்துடுமா? ரொம்ப நன்றி தம்பி. உன்ன மாதிரி ஒரு பிள்ளைய நான் பெத்துக்கலையப்பா. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்.